படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜான் ஜபராஜை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் அவரது அப்டேட் பண்ணியிருந்தேன். அவங்க மாமனார் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. அந்த பார்ட்டியில் இவர் ஒரு பொண்ணு கேஸில் மாட்டியிருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த 2 பொண்ணு கேஸில் இவர் மாட்டலை, வேறு இன்னொரு கேஸில் இவர் தலைமறைவாக இருந்தார். இந்த தலைமறைவாக இருக்கும்போது தான் இந்த கேஸு மறுபடியும் உள்ளே வந்தது. என்ன காரணம்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கிங் ஜென்ரேஷன் சர்ச்சில் அவருக்கும் இன்னொரு பாஸ்டருக்கும் 2 பேருக்குமே அந்த ஷேரிங்கில் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதே சர்ச்சில் அங்கே இன்னொரு ரெகுலராக வரக்கூடிய ஒரு சர்ச்சு மெம்பர் அவங்களோட மனைவியை தவறான இச்சை பார்வையில் பார்த்தாரு அப்படின்னு அவரோட பார்ட்னரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. அந்த விஷயத்தினாலே அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பிரச்சனை. அப்புறம் இந்த தஸ்மபாகம் வரக்கூடிய அந்த உண்டியில் விழக்கூடிய காசை ஷேர் பண்ணிக்கிறதுல நிறைய பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டெல்லாம் ஆடியோவாக வெளியே விட்ட தருணம்லாம் என்னோடய சேனல்லே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த கிங் ஜென்ரேஷனில் நடக்கப்பட்ட இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இவர் கடந்து வந்த பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மாறி வந்த தருணத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன வயசில் நிறையா பாஸ்டர் கூட போகிறது வர்றது, இந்த கேரளர் ரவுண்டெல்லாம் போகிறது, இந்த கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பாட்டு மேலே நிறைய ஆர்வம் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் பெங்களூரில் பைபிள் காலேஜ் இதெல்லாம் முடிச்சிருக்கிறாரு. அது எல்லாமே இப்போது கன்ஃபார்ம் செய்யப்பட்டது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபாதரியார் வீட்டில் இவர் தங்கி ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்குறாரு. அங்கேருந்து தங்கி நிறையா கருத்திற்கு ஊழியம் செய்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, சர்ச் ஒர்க்கெல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஒரு தருணத்தில் அந்த பாஸ்டர் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்டேயும் திரு ஜான் ஜபராஜ் அவர்கள் தன்னோட கை வேலையை காமிச்சிருக்கிறாரு. அங்கே காமிச்ச பிறகு என்ன இருக்குன்னா, அந்த வீட்டில் அந்த பாஸ்டர் கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வீட்டை விட்டு துரத்தின அடுத்த செகண்ட் இவர் எல்லாரும் தெரியும் இல்லைங்களா, ஜப கூட்டத்துக்கு எல்லாரும் வருவாங்க. என்ன ஜான் ஜபராஜ் எங்கே போயிட்டார், ஏன் வரல அப்படின்னோன்னு அங்கே சில மதத்தை சார்ந்து ஏதோ பேசிட்டார் அப்படின்னு இவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட ஜாதியை சார்ந்து பேசிட்டாரு, நான் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டார் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டார். அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஊரில் இல்லை, அவங்க இப்போ பெங்களூரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பேரை சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாதரியார் கூட ஜாயின் ஆகிருக்கிறாரு. இன்னொரு ஃபாதரியார் கூட ஜாயின் ஆகி அவரு கூட சேர்ந்து தன்னோட ப்ரேயரு ஊழியம் செய்கிறதெல்லாம் எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஒரு தருணத்தில் அங்கேயும் ஒரு பிரச்சனையாகி அவர்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு பைபிள் கிறிஸ்டில் ஜாயின் ஆனார். அந்த பைபிள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் கூட அவருக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காம ஒரு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டார் அப்படின்னு அங்கிருந்தையும் அவரை துரத்தப்பட்டது. இந்த மாதிரி எல்லாருமே எங்க போனாலும் என்ன துரத்துறாங்களே, இதை நம்ம என்ன பண்றது, எப்படியே போயிட்டு இருந்தா எப்படி நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்றது யோசிச்ச திரு ஜான் ஜபராஜ் என்ன பண்றாருன்னா, அவருக்கு மியூசிக் ட்ரூப்னா ரொம்ப பிடிக்கும். இவர் உடனே என்ன பண்றாரு, ஒரு மியூசிக் ட்ரூப் ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மியூசிக் ட்ரூப்ல என்ன பண்றாருன்னா, எல்லா பாடலையாரும் இந்த 80s எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு அந்த அளவுக்கு கருத்தரோட உன்னிப்பா இருக்கும். கருத்தரோட பாட்டு கேட்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஆறுதலா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவர் என்ன பண்றாரு, 1000 பேர்ல கூட்டத்துல ஒருத்தரா நம்ம இருக்கக்கூடாது, நாம 1000த்துல ஒருவனா இருக்கணும் அப்படின்னு இவர் ஒரு முடிவு பண்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த கருத்தரோட பாட்டை ரேப் அண்ட் ஃபோக் ஸ்டைல்ல பாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த பாட்டு வேற லெவலில் இருக்கப்படுது. ஸோ ஜான் ஜபராஜ் கருத்தர் பாடல் பாடி நிறைய சர்ச்சுக்கு வாலண்டியரா இவரை கூப்பிட்டு அந்த சர்ச்சில் சபையில ஒரு ப்ரோக்ராம் பண்ண வைக்குவாங்க. அந்த ப்ரோக்ராம்ல கர்த்தரை பத்தியே பாடி நிறைய வசனங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்குவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவோட ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிக்கிறாரு. சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு வந்தாரு. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் பாட ஆரம்பிக்கும் போது நிறைய தசமபாகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் இடத்துல ஸ்பான்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் கார் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஐபோன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வீடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாரும் இவர் மேல இருந்த மோகத்துல கருத்தரோட தூதர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இவருக்கும் கோடிக்கணக்கான பணமும் வர ஆரம்பிச்சிச்சு, மக்கள் பலமும் கூட ஆரம்பிச்சிச்சு, பண பலமும் கூட ஆரம்பிச்சிருச்சு. பணம் வந்தாக்கா பத்தும் பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் வந்த உடனே தலக்கணம் தெரியாம ஆட ஆரம்பிச்சாரு திரு ஜான் ஜபராஜ். ஜான் ஜபராஜ் தவறான முறையில நம்ம பேச விரும்பல, நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதனால நான் ஒரு கெட்ட விஷயம் மட்டும் பத்தி பேசல, நல்ல விஷயத்தை பத்தியும் பேசியிருக்கிறேன், கெட்ட விஷயத்தை பத்தி கூட நம்ம பேசி ஆகணும். இது நானா ஏதோ அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க நான் கேட்டு சொல்லல. போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு, போலீசார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்காக. ஸோ நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணி பைப்ரிகேஷன் பண்ணி நான் பேச விரும்பல, இருக்கிறத டிரான்ஸ்பரண்டா பேச வேண்டியது என்னோட கடமை. ஸோ இப்போ ஜான் ஜபராஜ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, சென்னை ஹைகோர்ட்ல இவர் ஒரு முன்ஜாமீன் போட்டிருக்கிறார். இந்த முன்ஜாமீன்ல என்ன அவர் மென்ஷன் பண்ணாருன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி என்ன சில டீமும் என்னோட மனைவியும் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது என்ன அசிங்கப்படுத்தணும், எப்படியாவது என்னோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் என்னை இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல சிக்க வச்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம், ஃபேப்ரிகேட் பண்ணி என்ன இந்த கேஸ்ல மாட்ட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு திரு ஜான் ஜபராஜ் சார்பாக லாயர் சொல்றாரு. ஜான் ஜபராஜும் அதை தான் சொல்றாரு. சரிங்களா? இங்க ஒரு விஷயம் பார்க்கப்படுது. சரி, இது ஃபேப்ரிகேஷன் பண்ண கதையாவே இருக்கட்டுமே, கம்ப்ளைண்ட் கொடுத்ததாவே இருக்கட்டுமே, இல்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பெண்களும் ஃபேப்ரிகேட் பண்ணவங்க தான் வச்சுங்களேன், ஏன் அந்த ஃபேப்ரிகேட் பண்ணவங்கள கைது செய்யல, பொய் சாட்சி சொன்னவங்களை ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணல? அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் பதிவான அடுத்த செகண்ட், ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் இவருக்கு எப்படி தெரியும் இவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு? இவர் அந்த கோயம்புத்தூர் விட்டு எப்படி அவர் எஸ்கேப் பண்ணாரு? நெல்லையில போயிட்டு கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தாரு. போலீசார் கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போன உடனே அடுத்த செகண்ட் அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த நபர் ஜான் ஜபராஜ் மாயமான முறையில் மறையப்பட்டார். இது எப்படி அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு தெரியல. அங்கிருந்து ஓடிட்டார். அங்கிருந்து ஓடினவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, புது மொபைல் வாங்கியிருக்கிறாரு, புது சிம் கார்டு 6 சிம் கார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த 6 சிம் கார்டையும் பயன்படுத்தி யாரெல்லாம் அவர் மீட் பண்றாரோ, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அவரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் கால் மூலமா எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறாரு திரு ஜான் ஜபராஜ். ஆனா புது போன் வாங்கினவர் இவர் எப்படி மாட்டியிருக்கிறாருன்னா, இந்த ஒரு போனை அக்சஸ் பண்ணியிருக்கிறாரு, மீண்டும் இந்த போன்ல இருந்து போற எல்லா நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இவர் யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் கால் பண்றாரோ ட்ராக் பண்ண முடியாதுன்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. வாட்ஸ்அப் காலும் இன்னைக்கு ட்ராக் பண்ற சிஸ்டம் எல்லாம் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்ணிக்கிறார், புது சிம்ல வாட்ஸ்அப் கால் பண்ணி எல்லாரையும் ஹெல்ப் கேட்கறது. நான் இந்த ஊர்ல இருந்து அந்த வரேன், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வரேன், எனக்கு ஒரு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் ஊழியம் செய்யாத இடமே கிடையாது, அவரை நேசிக்கக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் மேல மத போதகம் லவ் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு உதவி செய்யறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஊருக்கு வரேன், எனக்கு உடனே ஒரு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறேன், இந்த காரை எடுத்துக்கங்க, அந்த காரை எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி எந்தெந்த ஊருக்கெல்லாம் இவர் கொஞ்ச நாளாவே அந்த கேப்ல, அந்த பீரியட்ல 4-5 டேஸ் பீரியட்ல அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர் வெளியே கார்லயே சுத்திட்டு வந்திருக்கிறார். சரிங்களா? ஒவ்வொரு காரா மாறி, இந்த சினிமாவில் எப்படி வில்லன்களுக்கு கார் மாறிட்டு வருமோ அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் இங்க இருந்து டெல்லி போற வரைக்கும் கார் மாத்தி போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது கார்களை வேற கார்களை மாறி இவர் கார்லயே கொஞ்ச நாள் காலத்தை கழிச்சிருக்கிறாரு. ஸோ வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல எல்லாருக்கிட்டையும் இருந்திருக்கிறாரு. எல்லாருமே சப்போர்ட், அது கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், தமிழ்நாடு இருக்கட்டும், எல்லா மாவட்டத்துல இருந்தும் இவருக்கு பாதுகாப்பு சப்போர்ட் பலமா தான் இருக்கு. எங்கேயும் இவரை விட்டு கொடுக்கல. ஆனா சில பேர் இவர் எங்க தப்பு செய்தாரோ அந்த இடத்துல மட்டும் இவருக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சோ இவரால அந்த இடத்துக்கு போக முடியாது. யார் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி மத்தவங்க கிட்ட போட்டு கொடுக்கறவங்களும் இவர் குரூப்ல இருந்திருக்கிறாங்க. சோ இந்த ஒரு தருணத்துல தான் இவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல நம்ம கார்லயே சுத்த முடியாது, நம்ம உடனே மூணாருக்கு போயிடலாம். மூணாருக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க காதலிக்கு இவர் போன் பண்றாரு. தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் அவங்க காதலியா தான் இருக்கணுமா? ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கலாமே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமே நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அப்படி கிடையாது. இது ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அந்த காதலி போன் பண்றாங்க. உடனே எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒதுக்குப்புறமான ஒரு ரெசார்ட் வேணும், நீ உடனே எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண, நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கார்ல போல பிரைவேட் பஸ்ல போயிருக்கிறாரு. காமன் மேனா. சோ பிரைவேட் பஸ்ல இதுக்கு போயிருக்க, எங்க மூணாருக்கு போயிருக்கிறாரு. மூணாருக்கு போன உடனே அங்க அவரோட காதலி தனியா ஒரு ரெசார்ட்ல ஒரு
அறை எடுத்து தங்கியிருக்கிறாங்க. ஸோ நிறைய இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இவர் ஓடினவர் எப்பயுமே ஸ்மார்ட்டா அழகா இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரே டிஷர்ட் ஒரே பேண்ட். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட செல்போன் டவர் மூலிமா இவரை ட்ராக் பண்ணி உடனே கோயம்புத்தூர் திரு ரேணுகா தேவி மேடம் இன்ஸ்பெக்டர் தலைமையில் உடனே டீம் வந்து இதுக்கு போறாங்க. எங்க மூணாருக்கு கிளம்புறாங்க, கேரளாவுக்கு கிளம்பி கேரளா போலீஸ் உதவியோட இவரை ஜான் ஜபராஜ் வந்து கைது செய்யறாங்க. ஸோ அங்க கைது செய்து அங்கிருந்து தான் இவரை அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு வராங்க. இங்க ஒரு விஷயம் பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, சோசியல் மீடியாவில் இந்த அளவுக்கு கைப்பாடுறதுக்கு வர காரணமே இல்லை. எப்போ இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததோ, எப்போ இந்த ஒரு இஷ்யூ வந்ததோ, உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும், யாராவது லாயருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும். நீங்க டைரக்டா போய் ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆயிடுங்க. அது உண்மையா பொய்யான்றதை நான் கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கணும். நீங்க இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க பேர் ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் இது யாருமே சொல்லலை. இவர் கண்டிப்பா பெயில் அப்ளை கிடைச்சிரும், நம்ம நிறைய விஐபிங்க இருக்கிறாங்க, நிறைய பணபலம் இருக்குது, மக்கள் பலம் இருக்குது, நம்ம எப்படியாவது நான் பெயிலபிள் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு இவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு கண்டிப்பா முன்ஜாமீன் கிடைக்கல. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, நிறைய போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு வீடா கூப்பிட்டு சுத்துறாங்க. இவர் எங்கெல்லாம் தங்கிட்டு இருந்தாரு, யார் வீட்டிலலாம் தங்கிட்டு இருந்தாரு, அந்த ஒரு காலகட்டம், அந்த ஒரு மாசத்துல எந்தெந்த ஊருக்கெல்லாம் இவர் டிராவல் பண்ணாரு, எப்படியெல்லாம் டிராவல் பண்ணாரு, ஃப்ளைட்ல போனீங்களா, ட்ரெயின்ல போனீங்களா, பஸ்ல போனீங்களா, கார்ல போனீங்களா, எப்படியெல்லாம் போனீங்கன்னு எல்லாம் கேட்டு விசாரிச்சு யார் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு போலீஸார் என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லா வீட்டுக்கும் இவரை கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கும் போது தான் இன்னும் இங்க நடக்கப்பட்ட நிறைய, இப்போ ஆல்ரெடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், பெண்கள் கிட்ட தவறா நடந்துட்டுனா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய கேஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்படாம பெண்டிங்ல இருக்கு. அவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், கணவனோட பயம் இருக்கலாம், இல்ல சர்ச்சு பேர் கெட்டு போயிடணும் ஒரு தருணம் இருக்கலாம், இல்ல ஃபாதரோட பேர் கெட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சார்ந்து நிறைய பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ரிப்போர்ட் இவ்வளவுதான் ஆயிருக்கு. பட் இதுக்கப்புறம் தான் இவரை சார்ந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. தன்னோட சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கக்கூடிய, கிட்டாரோ கீபோர்டோ எக்ஸாக்டா தெரியாது, ஸோ கீபோர்டு வாசிட்டு இருக்கிற ஒரு நபரோடுக்கும் இவரே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பாஸ்டரா இவரே அந்த ஃபேமிலியில அத்துமீறலா அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு தவறா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு வீடியோ ஆதாரம் மூலியமா ஒரு பிரச்சனை நடந்தது. இதுவும் போலீஸ் கம்ப்ளைண்ட்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. மக்களே நான் சொல்றேன், கமெண்ட்ல வந்து நீ கண்ணுல பாத்தீங்களா, நொட்டினீங்களா, இப்படி எல்லாம் கமெண்ட் போடாதீங்க. சரியா? ஆதாரப்பூர்வமா நான் பேசிட்டு இருக்கிறேன். இதோட முழு ஆதாரம் என்னன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன், அதை எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த தருணத்துல இந்த ஒரு சண்டை நடந்திருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி நடந்திருக்கு. இந்த இடத்துல 1500 பேர் அந்த சர்ச்சுக்கு வர வேண்டிய அந்த தருணத்துல 2ஆ பிரிஞ்சு 1500 பேர் வந்து அந்த சர்ச்சில் 2ஆ ஒடிஞ்சு பாதி பேர் ஜான் ஜபராஜ் பக்கம் போயிருக்கிறாங்க, பாதி ஸ்டே பண்ணிட்டாங்க. சோ இந்த அளவுக்கு 2 பக்கமும் கான்ட்ரோவர்சி நடந்திருக்கு ஜான் ஜபராஜுக்கு. இந்த பிரச்சனைக்காகவே அப்பவே தென்காசியில போய் திரு ஜான் ஜபராஜ் வந்து தலைமறைவானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் அவர் அங்க ஊழியம் செய்யறதுக்கு தான் போயிருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த பிரச்சனைனால கம்ப்ளைண்ட் எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம மானமரியாதை எதுவும் போயிடக்கூடாதுன்னு தென்காசியில போய் மீண்டும் தலைமறைவானாரு திரு ஜான் ஜபராஜ். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட இவரு மேரேஜ் பண்ணாரு. அந்த மேரேஜையும் பிரச்சனையாகி 2வது மேரேஜா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாஸ்டரோட பொண்ணை இவர் மேரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் கேரளாவில இருந்து ஒரு பொண்ணு கூட இல்லீகல் கான்டாக்ட்ல ஒரு தொடர்பு இருந்தது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு அடிக்கிட்டே வந்தாங்க கோயம்புத்தூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இவர் எந்த கண்ட்ரிக்கும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு ஏர்போர்ட்டையும் உஷார் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய வீட்டுல நடந்த அந்த பார்ட்டியில அந்த 2 பெண்ணுகிட்ட அத்துமீறலா நடந்துக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன், அவங்க தம்பி யாரு, அவங்க ஒய்ஃபோட தம்பி கூட அத்துமீறலா நடந்திருக்கிறாங்கன்னு சேனல்ல. பட் ஆக்சுவலி பார்த்தாக்கா இப்போ அவரையும் கைது செய்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் போலீசார். இந்த பாஸ்டர் ஜான் ஜபராஜ் கேஸில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? அந்த குழந்தை வந்து 164 என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பெனட்டுங்கிறவர் 164 அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது சமயமாக நேற்று 164 காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் அது
அந்த குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம நேற்று கைது பண்ணியிருக்கோம். வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்க சார்? வேறு யாரும் அதில் 164 கொடுக்கல. இப்ப இவரையும் கைது செய்து வருகின்ற 25ஆம் தேதி வரைக்கும் இவங்க 2 பேருமே காவல்ல வைக்க சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. சோ இவர் ஜோடிக்கப்பட்ட கதையா இருந்தாலும் சரி, இல்ல இது உண்மையிலே ஃபேப்ரிகேஷன் பண்ண கேஸா இருந்துச்சுன்னா இவ்வளவு நேரத்துக்கு உண்மைத்தன்மை இருந்தா இவர் வெளியே வந்திருக்கலாம் இல்லைங்களா? சோ இந்த இடத்துல எங்கேயுமே உண்மை கிடையாது. இது ஜோடிக்கப்பட்ட கதையும் கிடையாது, ஃபேப்ரிகேஷன் பண்ண கதையும் கிடையாது. அவங்க மனைவி பிளான் பண்ணாங்க, குடும்பத்தார் பிளான் பண்ணாங்க, என்னோட எதிரிக்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு இவரு தன்னோட சர்ச்சில் இருக்கக்கூடிய நபர்கள் பேரை சொல்லி இவர் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கமிட்டியை சார்ந்த சர்ச் கமிட்டி பீப்புள் எல்லாம் இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்றது எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அவர் நல்லவர், அவர் நல்ல கடவுளுக்காக பாட்டு பாடினவர். இந்த தருணத்துல என் மனைவி வந்து நான் எனக்கு மயக்க மருந்து போட்டு நான் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து பக்கத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி போட்டு போட்டோலாம் எடுத்து வச்சு அதை எவிடன்ஸா வச்சு இப்ப இன்னைக்கு என்ன பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னாலாம் இவர் ஒரு கதை கட்டி ஏதோ சொல்றாரு. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோவை மட்டும் அனுப்புகிறாங்க. அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோலாம் கிடையாது. திடீர்னு ஒருத்தன் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு பயந்து போய் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணாதீங்கடான்னு சொன்னேன். அதை வச்சு என்னை மிரட்டி அதுக்கு பின்பதாக என்ன செய்கிறாங்கன்னா 21ஆம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு நைட் 21ஆம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், என் மனைவி உள்பட. 21ஆம் தேதி நைட்டு 11:45 என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறா, நீ உயிரோட இருக்காது, நீ செத்துரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டு இருக்கிறேன், அது பண்ணுறேன், நிறையா சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இவங்களும் ஒரு பெரிய டீமாக சேர்ந்துட்டு என்னை பழி வாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாகத்தான் தெரிந்தேன். எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரசனம் மட்டும்தான். நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுவேன், ஆண்டவரே நான் இது தப்பாக செஞ்சேன், இது ரைட்டாக செஞ்சேன், என்ன இருந்தாலும் நீங்க என்னை பார்த்துக்கோங்க. நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழிவாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்க ஒரு நாள் நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன். 21ஆம் தேதி நைட்டு என் பர்த்டே கெடுப்பதற்காகவே கரெக்டாக இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கும் அதை ஃபார்வர்ட் பண்றாங்க. நீங்க நல்லா கவனிங்க. அதன் பின்பதாக 22ஆம் தேதி என் பர்த்டே நான் ஒழுங்கா கொண்டாடல, நிம்மதியா நான் இல்லை. ஆக்சுவலா சபையில இருந்து குறிப்பா இந்த அசோசியேட்டும் அவருடைய மனைவியும் எங்க சபை குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க, எங்களுக்கும் இந்த சபைக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க. இதை பார்த்துட்டு நான் மனவேதனைப்பட்டு அவர் கூப்பிட்டோன்னே அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம். நான் சொன்னேன், எதற்காக நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள் இதில் வெளியே போகிறதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை ஜனங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் சொன்னேன், யார் கேள்வி கேட்டாலும் பாஸ்டர்ட்ட பேச சொல்லுங்க, என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் இவர் தான் தலைவன் எனக்கு தெரியாமல் நான் அவர் சொன்னதை நம்பிட்டு சொன்னேன், சரி பிரதர், ஒருவேளை நீங்கள் இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போறீங்கன்னா பார்த்து போய்க்கோங்க, பட் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன், நான் ஊழியத்தை செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் எதற்காக அமைதியாக இருந்தேன்னா, அந்த சம்பவம் நடக்கும்போது என் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தா. இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எந்த ஒரு தருணத்திலையும் அது ஃபர்ஸ்ட் மனைவியா இருக்கட்டும் இல்லை செகண்ட் மனைவியா இருக்கட்டும், இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா பேர் எடுத்த ஒரு நபர், சரிங்களா? அப்போ அவங்க உங்களை இந்த அளவுக்கு ட்ரீட் பண்றதுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அந்த கல்யாணம் பண்ண பெண்ணுக்காகட்டும் இல்ல முதல் மனைவியாகட்டும் இவங்களுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இவ்வளவு உலகம் ஃபுல்லா நல்ல பேர் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, உலகம் ஃபுல்லா உங்களை பாராட்டுறாங்க. இந்த ஒரு தருணத்துல தான் வீட்லயே இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா, அப்ப பொதுமக்களுக்கு நீங்க எப்படி நியாயத்தை கொடுக்க போறீங்க? பொதுமக்களுக்கு எப்படி நீங்க பைபிள் வசனத்தை சொல்லி கொடுக்க போறீங்க? கடவுளோட ஊழியத்தை எப்படி வந்து நீங்க வசனத்தை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்க போறீங்கன்றது எனக்கு தெரியல. உங்க வீட்லயே இவ்வளவு ஓட்ட வச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்க வந்து கடவுளை பத்தி பண்ண போறீங்க? ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எப்படி பண்ண போறீங்க? பைபிள் வசனத்தை வந்து நீங்க ஸ்டேஜ் ஃபுல்லா எப்படி நீங்க பரப்ப போறீங்கன்றது எனக்கு தெரியலையே. அப்ப நீங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணதுனால தானே உங்க மனைவி உங்களை இப்படி கோர்ட்ல சிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க பெரிய ஆள் இல்லையா, விஐபி இல்லையா, உங்களை எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்கலாம் இல்லையா? சோ அதுக்கு ஒரு காரணம் வரணும் இல்லையா? கோர்ட்ல எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். நீ கோர்ட்ல போயிட்டீங்கன்னா யார் தப்பு செய்திருக்கிறாங்க? ஜான் ஜபராஜ் தப்பு செய்திருக்கிறாரா, இல்ல அந்த கிங் ஜெனரேஷன் பாஸ்டர் தப்பு பண்ணிருக்கிறாரா, இல்ல ஜான் ஜபராஜ் அவங்க மனைவியும் அவங்க பிரதரும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கிறாங்களா, இல்ல அவங்க மாமனார் தப்பு பண்ணி இல்ல ஒரு டீமா கூட்டு சதி செய்து ஜான் ஜபராஜ் வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையில சிக்க வச்சு அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு ஏதாவது பண்ணிருந்தாலும் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் இல்ல? சோ கண்டிப்பா ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வரும் இல்ல? அப்போ வெளியே வரும்போது இந்த ஜான் ஜபராஜுக்கு கிறிஸ்டியன்ல இருக்கக்கூடிய இந்த மத போதகர் சங்கம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? சோ இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நிறைய பாஸ்டர் வந்து இன்னைக்கு பிரேயர் பண்றீங்க, அவர் எப்படியாவது வெளியே வந்துடணும்,
அவர் ஜெபிக்கப்பட வேண்டும் கர்த்தரால. அவர் எந்த ஒரு தவறும் செய்யல, அவர் நல்லவர், நன்மை செய்தவர், நாளும் அறிஞ்சவர், கர்த்தரோட தூதர், கர்த்தரோட பிதா மகன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்த்துறீங்க. இதே இந்த 2 குழந்தைங்க, அந்த பிஞ்சு குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, நடந்ததோ நடக்கலையோ அது வேற விஷயம், கோர்ட்டு முடிவு பண்ணும், போலீஸ் இப்ப எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த 2 குழந்தைங்க உங்களுக்கு பிறந்திருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க யாரெல்லாம் இந்த வீடியோவையும் இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கணும் ஆதரவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களே, இந்த 2 குழந்தைகளும் உங்க வீட்டுல பிறந்து இந்த ஜான் ஜபராஜ் வந்து உங்க வீட்டுல உங்க பொண்ணு மேல இந்த மாதிரி தவறுதலா கை வச்சிருந்தாக்கா இதே மாதிரி தான் நீங்க சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல நெருப்பு புகையாம புகை வெளியே வராது, நெருப்பு பத்திக்காம புகை வெளியே வராது, சரிங்களா? சோ ஜான் ஜபராஜ் மேல ஒரு வழக்கு இல்ல, அடிக்கிட்டே போறாங்க, வழக்கு குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போறாங்க. அப்போ இவர் ஒரு பெரிய பாஸ்டரா இருக்கக்கூடியவங்க எத்தனையோ, சரிங்களா? சோ இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க, நிறைய பேர் வந்து பாஸ்டர்ல இருந்து பொதுமக்கள் இருந்து நிறைய பேர் வந்து பிரேயர் பண்றீங்க. இவர் உண்மையிலே நல்லவர் தான், யாரும் எந்த ஒரு குற்றமும் சொல்லல. இவர் நல்லா ஊழியம் செய்தாரு, நல்லா ஜெபம் பண்ணாரு, மக்களுக்கு கர்த்தரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு, நல்ல நல்ல பாடல்கள் பாடினார், யாரும் இதை குறை சொல்லல. பட் தவறு செய்யப்பட்டால் உண்மையிலே அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ நிறைய பேர் வந்து அதை கண்ணால பாத்தீங்களா, நேர்ல பாத்தீங்களா, இல்ல நீங்க டைரக்டா போய் அவர் இதுதான் செய்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க எப்படி சோசியல் மீடியால வரதும் டிவில வரதும் பார்த்து நீங்க நம்பிடுறீங்களா அப்படின்னா, அப்போ டிவில வர செய்தி எல்லாம் பொய்யா? அப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் செய்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து 164(5) ஆக்ட் கீழே இவங்க கைது செய்ததும் பொய்யா, இல்ல கோர்ட்ல ஆஜர்படுத்தினதும் பொய்யா? அப்ப இது எல்லாமே பொய். அப்ப கர்த்தராகிய உங்க ஜெப கூட்டத்துல இருக்கிறவங்க சொல்றது மட்டும்தான் மெய்யா? தவறு. அது இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இல்ல முஸ்லிமான் மதமா இருக்கட்டும், எந்த ஒரு மதமா இருந்தாலும் தவறு செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல அதை சுட்டி காமிக்கிறது, அது வந்து பொதுமக்களுக்கு எடுத்து காமிக்க வேண்டியது எங்களோட ஜாப், அது எங்களோட ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் டு ஃபைட், சரிங்களா? யார் தவறு செய்தாலும் சரி. இல்ல நிறைய பேர் சொல்றீங்க, இந்த கையை நீட்டி இன்னொருத்தர் நீங்க குற்றவாளின்னு சொல்றீங்கன்னா இந்த விரல் உங்களை நோக்கி குற்றவாளின்னு சொல்லும். இன்னைக்கு அவரு மாட்டின மாதிரி நாளைக்கு நீங்களும் மாட்டுவீங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பு செஞ்சவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாகும், கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி யார் தப்பு பண்ணாலும் தண்டனையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இதை வச்சு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, அதை நீங்க இன்னைக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர் ஜப கூட்டத்துல பேசுறீங்க, பாஸ்டர் வந்து பேசுறீங்க. இது எந்த விதத்துல நியாயமா நீங்க பேசுறீங்கன்றது எனக்கு தெரியல. ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு பெண்ணுகிட்ட அத்துமீறலாம் நடந்திருக்கிறா. இது ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னைக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா? வெட்கம் இல்லையா? ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமையை சீண்டி இருக்கிறா, நிறைய பெண்கள் கிட்ட அபியூஸ்மென்ட்ல நடந்திருக்கிறாங்க. இது வந்து ஜோடிக்கப்பட்ட கேஸ், அவங்க ஃபேமிலில இருந்து இது ஃபேப்ரிகேஷன் பண்ண கேஸ் அப்படின்றீங்க. சின்ன பொண்ணுங்க 2 பேர் வந்து கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து தைரியமா எங்களை பாலியல் வன்கொடுமை செய்தாங்கன்னு பொய் சாட்சி வந்து சொல்லுவாங்களா? உங்களுக்கு எல்லாம் வெட்கமா இல்ல? எத்தனை பேர் மைக்க பிடிச்சுன்னு நீங்க ஸ்டேஜ்ல பேசுறீங்க, பாஸ்டர் ஆகிய நீங்களா? இன்னும் எத்தனை பெரிய பெரிய பாஸ்டர்லாம் யாரும் வந்து குரல் கொடுக்கல. ஆனா இங்க வளர்ந்துட்டு வர நிறைய பாஸ்டர்லாம் வந்து குரல் கொடுக்குறீங்க. அவர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அவர் எங்க ஜப கூட்டத்துக்கு நிறைய பாடல் எழுதி கொடுத்திருக்கிறாரு, கர்த்தரை பத்தி நிறைய பாடல் பாடி இருக்கிறாரு. சோவா அவரோட டியூட்டி அவர் பண்ணியிருக்கிறாரு, சம்பாதிச்சிருக்கிறாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறாரு. அதுக்காக அந்த பணத்தை வச்சு இருக்கும். See, he is not a old man, இல்லையா? 60-70 வயசு இல்ல, 37 வயசு தான் ஆகுது. சோ இந்த 37 வயசுல எல்லாருக்கும் வரக்கூடிய ஆசை தான் அவருக்கு வந்திருக்கு, தூண்டுதல் வந்திருக்கு, சரிங்களா? இதுல வந்து அவர் நல்லது பண்ணல, அவர் நல்லது பண்ணாரு, அதை யாரும் பேசல, கெட்டது பண்ணது மட்டும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவறீங்கன்னா, எஸ் இந்த தப்பு நடந்திருக்குன்னா உடனே கிட்ட அவர் மட்டும் நடந்து போகணும். போலீஸ் ஆகட்டும், யாருமே உதவி பண்றவங்க யாருமே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் ஜெயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீயும் காமன் மேன் தான் அப்படின்னு சரி சமானமா வந்து ட்ரீட் பண்றாங்க. அந்த மாதிரி தான் ஜான் ஜபராஜையும் இப்போ சென்ட்ரல் ஜெயில ட்ரீட் பண்றாங்க. அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு காமன் மேன் எப்படி போவானோ, காமன் மேன் எப்படி வெளியே வருவானோ அந்த மாதிரி தான் இருக்கணும். தாடி ஷேவ் பண்ணாம இந்த மாதிரி கெட்டப்ல எப்பயாவது நீங்க பார்த்திருப்பீங்களா? ஜான் ஜபராஜ சும்மா ஸ்மார்ட்டா அப்படி ஷார்ப் பண்ண மாதிரி இருப்பாரு எப்பயுமே. யாரோட பணம்? மக்களோட பணம், மக்களோட ஊழியத்துல கொடுக்கப்பட்ட பணம், தசம பாகத்துல கொடுத்த பணம். அந்த பணம் கர்த்தருக்காக செலவழிக்கணும், ஏழைப்பட்டவங்களுக்காக செலவழிக்கணும், அனாதை குழந்தைகளுக்காக செலவழிக்கணும், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு செலவழிக்கணும், சர்ச்சையோட காரியத்துக்காக செலவழிக்க வேண்டிய பணம், சர்ச்சை மக்களுக்காக செலவழிக்க வேண்டிய பணம்,
தன்னோட சுய லாபத்துக்காக ரெண்டு பாஸ்டர்களும் சண்டை போட்டு அந்த பணத்தை பங்கு போட்டுக்கிறாங்க. இதுதானா ஒரு மதம்? இதுதானா சர்ச்சில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்? இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? பெண்கள் உங்களை நம்பி தானே சர்ச்சுக்கு வராங்க. அதுவும் இரவு நேரத்திலையும் பிரேயர் பண்ண வராங்க. 24 hours கால் பண்ணி பிரேயர் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த சான்ஸை பயன்படுத்தி தவறான முறையில் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்ப சர்ச்சில் இருக்கிற அடுத்த ஃபாதர்களை எப்படி மதிப்பாங்க? நேர்மையா இருக்கிற ஃபாதருக்கெல்லாம் எப்படி மரியாதை கிடைக்கும்? அப்ப எப்படி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.